சார் இது எப்படி சார் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது தமிழ்மணி சார்? இதை வந்து தாவேகா பிரச்சனை திமுக பிரச்சனையா பார்க்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா இல்லையா அப்படிதான் பார்க்கணும். தாவேகாவுக்கு ஆதரவா பேசுறதா திமுக அப்படி யாரும் நெரேட்டிவ் இல்லைங்க, அதை நோக்கி தான் அது போகுது. இப்போ காதர் மீது அங்கிருந்து பேசினாரு, இவர் இங்கிருந்து பேசினாரு அப்படின்னா அவங்க கூட்டணிக்கு தானே பேசுவாங்க. திமுகவோட இருக்கும்போது உலகத்தில் ஒப்பற்ற ஏக்காந்தன்னு தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் வழக்கம். கூட்டணி தர்மம்ங்கிறது அப்படித்தானே. இப்போ நீங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தில் தொடக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் போல ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இருந்தார். அதெல்லாம் நீக்கினாங்க. அது ஏன் நீக்கினாங்க அப்படின்னு ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, கடந்த காலத்தில் இப்போ கூட்டணிக்கு வந்த பின்னாடி கிடையாது, கடந்த காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த இவிஎம் தயாரிப்பது பெல் நிறுவனம் சொன்னாங்கல்ல, அது பாஜக காரங்கிட்ட கொடுத்துருக்காங்க. பெல் நிறுவனத்தில் இருந்தாலும் அவர்கள் பாஜக சித்தாந்தம் உடையவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ரெண்டு கேள்வி. ஒன்று, மதிவாணன் சார் சொல்ற மாதிரி டிஎம்கேவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உள்ள இருப்பாங்கல்ல, அவங்க ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாத்திரப்பையோ அல்லது என்ன நடக்குது அதனோட ஃபங்க்ஷனை முதல்ல அவங்கள்ட்ட டெமோ காமிச்சிட்டு தான் உள்ள போவாங்க. அப்போ தப்பு நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஒன்று. ரெண்டாவது, பாஜகவால் நியமிக்கப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதிமுக கேண்டிடேட் தானே ஜெயிச்சிருக்கணும் அல்லது முன்னிலையில் வந்து இல்ல. இது வந்து வந்திருக்குல்ல. இல்ல, இது வந்து தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டது, கட்சிக்காரங்க சம்பந்தப்பட்டது இல்ல. கட்சிக்காரங்க யாருக்குமே தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட அறிவு கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். கட்சிக்காரங்க என்ன செய்வாங்க, அதை ஒரு டெமோ காட்டினா அதை ஒத்துக்குருவாங்க. அது உள்ள வந்து சிப் இருக்கு, அதை ஹேக் பண்ண முடியும், அதுக்குள்ள வேற வேலை அதாவது எந்த பட்டா நமக்குனாலும் தாமரைக்கு போகுதுன்னா ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க வந்து அவங்க செட்டிங் பண்ண முடியும், அதுக்குள்ள ஒரு அல்காரிதம் இருக்கிறது. அதுதான் சார், அந்த அதை வந்து அறிவியல் ஆலோசகர்கள் சொல்றாங்க, நம்ம சாமானியர்கள் சொல்லல. அந்த இடத்துல அந்த அல்காரிதத்தை வாக்களித்தால் தாமரைக்கு போகுதுன்ற மாதிரி வாக்களித்தால் ரெட்டலைக்கு தானே போயிருக்கணும். பாஜக அவங்க கூட தானே கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த வாக்களிக்கும் பொழுது எப்படி தாவேகாவுக்கு உள்ள போகுதுன்றதான் கேள்வி. அதான் முதல் கட்ட வித்தையாக இருக்குமோங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நீங்க ஒன்று கவனிக்கணும், பாஜகவை தாவேகா கொள்கை எதிரி என்றெல்லாம் கடந்த காலத்தில் வந்து ஒப்புக்கு பேசிக்கொண்டாலும் ஒரு விஷயத்திலாவது எதிர்க்கிறார்களா களத்தில்? நீங்க அவர்கள் நடந்து கொள்கிற விதம் பாருங்க, ரொம்ப நளினமாக இருக்கிறது. நீங்க தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதற்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச முன்னாடி கண்டன அறிக்கை வருது. ரொம்ப ஃபார்மாலிட்டியா இருக்கு எல்லாமே. அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்புங்கிறது கிடையவே கிடையாது. ஆளுநரை எதிர்ப்பதற்கு கூட அவங்க தயாரா இல்லை. இப்போ அவங்களுடைய நடவடிக்கை என்னன்னா, இப்போ நீங்க பிஜேபி வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக ஜெயலலிதாவுடைய 2016 டிசம்பர் 5 மரணத்தில் தொடங்கி 10 ஆண்டு காலமாக அதிமுகவை வந்து பல கூறுகளாக உடைத்து பல அணிகளாக மாற்றி அந்த கட்சியை பலவீனப்படுத்தினார்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம் நடைமுறையில். இப்போ திமுகவை மட்டுமே தொடர்ச்சியாக இவர்கள் விமர்சிப்பதன் வழியாக, திமுக என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது மாநில உரிமையை காத்திருக்கிறது. மொழி போராட்டத்தின் வழியாக தாய்மொழி காக்கிற போர்ல வந்து பல உயிர் தியாகங்களை பண்ணி அந்த இயக்கத்துக்கென்று ஒரு பெரிய வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டை நவீன தமிழ்நாடாக கட்டமைத்ததில் திமுகவுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அது ஐடி நிறுவனமாக இருக்கலாம், சாலைகளாக இருக்கலாம், மேம்பாலமாக இருக்கலாம், மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கலாம், ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கலாம், ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம். ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க. அந்த கட்சியை சிதைப்பதை தவிர தாவேகாவுக்கு ஏதாவது ஒரு கொள்கை இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? எப்ப பார்த்தாலும் எதை எடுத்தாலும் திமுகவை சிதைப்பதை தவிர அவர்கள் ஏதாவது சிந்திக்கிறார்களா? எனக்கு புரியுது. இந்த புள்ளியில இதை கட்டுறீங்க நீங்க. அவங்களுடைய கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுங்கிறது யாருடைய கோரிக்கை, யாருடைய கருத்து? பாஜகவுடைய வேலை திட்டத்தை அவங்க சிறப்பா செய்யறாங்க. மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வேலை செய்யறாங்க. ரொம்ப எளிமையான. அதனாலதான் சார் திமுக தலைவர் சொல்றது கரெக்ட். ஆனா பாஜகவின் இன்னொரு கோஷம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் புக் பார். அப்ப ஏன் காங்கிரஸ் பாஜக தத்துவத்தை அவங்க செயல்படுத்துறாங்கன்னா ஒன்ன மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா முஸ்லீம் லீக்கே இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லல. நான் கேட்பது என்னன்னா, அடையாளத்திற்கு வந்து ஒரு தலித் கட்சி இருக்கிறது, இஸ்லாமிய கட்சி இருக்கிறது, மதச்சார்பற்ற, அதல்ல. அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் ஒன்று இருக்கு. அவங்களுடைய செயல் திட்டம் எதுவாக இருக்கிறது, அவங்க யாரை சிதைக்கிறார்கள், என்ன செய்யறாங்க, ரெண்டு தான் கேள்வி. அப்ப அவங்க சிதைக்கிற வேலை முழுக்க திமுகவை சிதைக்கிறாங்க. புரியுது சார். இப்போ கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்குறதுக்காக திமுக அதிமுக பின்னணி தள்ளுறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க டூலா அப்படின்னு பாக்குறப்போ, இந்த இடத்துட்ட ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு இருந்தாங்க.
இன்னமும் நம்ம அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ணா கூடுதலாக 8 வந்துட்டாங்கன்னா 4 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. தமிழ்நாட்டினுடைய வரலாறுல அப்படி இல்லை. நீங்க எல்லா விஷயத்தையும் பாருங்க. ஓபிஎஸ் முரண்பட்டாரு, அவர் விலக்கப்பட்டார். சட்ட ரீதியிலான எல்லா விஷயங்களுக்கும் பாஜக அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா ரூட்டையும் கிளியர் பண்ணிட்டு தாவேகாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்க சொல்றதுல ஏற்புடையதா இருக்குமா? ஆமாங்க, கொள்கையற்றவர்களை கொண்டு வந்து வச்சா பொம்மை அரசாங்கத்தை நடத்த முடியும், ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும். ரொம்ப எளிதான பணி இல்லையா அது? நாங்களே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் கொள்கையை நிறைவேற்றுகிறவர்கள் இருந்தால் போதும்ல. அதுக்கு எதுக்கு பாஜக இருக்கு? நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இருந்தா போதும்ல. அது அந்த திட்டத்தின்படி நடக்கிறதா என்கிற சந்தேகம். நான் என்ன கேட்கிறேன்னா, கொடுத்துக்கலாமே சார். ரொம்ப எளிதா சொல்றேன். இல்ல அது படிநிலையில வரும். அதுதான் எனக்கு கேள்வி. அதுக்கு தானங்க அண்ணாமலை இறக்கி விடுறாங்க. இந்த முறை விஜய்ங்க, அடுத்த முறை அண்ணாமலைங்க மூன்றாவது அணியை வந்து முதன்மை அணியாக மாற்றுவதன் வழியாக அவங்க ஒரு அரசியல் செய்யறாங்க. இந்த முறை விஜய், அடுத்த முறை அண்ணாமலை வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்க அது வரிசைப்படி வரும். அடுத்தடுத்த ஸ்கிரீன் பிளேல அதான் நடக்க போகுது. கிளைமாக்ஸ் அங்கே தான் வரப்போகுது. நீங்க முதல் படம் போட்ட உடனே முதல் காட்சியிலே நீங்க கிளைமாக்ஸ் கேட்குறீங்க. அதாவது அதை நோக்கி தான் அந்த பயணம். இப்போ நம்ம வந்து எளிதான கேள்வி என்னன்னா, கட்சி அரசியலை கடந்து அந்த விவிபேட் அந்த காகிதத்தில் ஒரு ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான எண்ணிக்கைக்கும் முரண்பாடு இருப்பது என்பதை ஒப்புக்கொள்கிறார்களா? ஒப்புக்கொள்ள தயாரா இல்ல. டெக்னிக்கல் இஷ்யூ தானே சார். எங்க தவறு? கவுண்டிங்ல இது ஏன் கேள்விக்குறியா? ஒப்புகை சீட் எங்க சார் நடந்துருக்கு? இல்லைங்க சார், நான் கேட்கறது எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிடுவாங்க. வாங்க, இதாங்க மிஷின், இது சரியா இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது, வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எல்லா பார்ட்டிஸோட மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க, அசம்பிள் ஆயிருப்பாங்க, காமிப்பாங்க. அப்போ அந்த பெட்டி வாக்கு செலுத்தப்பட்டு ஒரு அறையில பாதுகாக்கப்பட்ட பிறகும் கூட காவல்துறை இருக்கும், யார் யார் முக்கியமான தலைவர்களுடைய ஸ்டேட்ஸ்ல முக்கியமான பாதுகாப்பு இருக்கும், கட்சி நிர்வாகிகளும் பாதுகாப்புல இருப்பாங்கல்ல, எல்லாருமே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மிஷின் வேலை செஞ்சிரும். அதான் சொல்ல வர்றீங்க, மிஷின் வேலை செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக். ஆட்டோ இதாகிரும், எல்லாமே மாறி. இப்போ நம்ம பேசுறோம், நீங்க வந்து இதுல தொலைக்காட்சியில ஒளிபரப்பு பண்றியா, தூக்கி யூடியூப்ல போடுறீங்க, அல்காரிதம் சப்போர்ட் பண்ணாதான் வியூவே வரும். வியூஸ் வராது. இல்லைன்னா நீங்க எவ்வளவு உலகத்தின் உன்னதமான கருத்தை சொன்னாலும் வியூஸை வந்து தீர்மானிக்கிறது பார்வையாளர்களை போய் ஒரு காணொலி காட்சி வந்து கனெக்ட் ஆகிறதுங்கிறது அல்காரிதத்தோடு தொடர்புடையது. அது மாதிரி இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. இதை அறிவியல் ஆலோசகர்கள் அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. இது நிரூபிக்கப்பட்டது. வெளிநாடுகள்ல, அறிவியலில் வளர்ந்த நாடுகளில் ஏன் இந்த முறையை ஒப்புக்கொள்ளவில்லை என்கிற கேள்வியில இதுக்கு பதில் இருக்கு. ஏன் அவர்கள், நீங்க சாதாரண பாருங்களேன், நீங்க ஒரு சொத்து பத்திரம் வந்து ஒருத்தர் பேர்ல மாத்துறோம், எதுக்கு நேரம் வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாங்க. இப்போ தான் ஆன்லைனில் எல்லாமே இங்கேருந்து கையெழுத்து போட்டாலே வருமே. இங்கே எதுக்காக வந்து நேரடியாக வரணும்? நீங்கள் வந்து அரசு ஊழியராக இருக்கிறவங்க வந்து ஓய்வூதியராக இருப்பாங்க, நடக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து நேரடியாக அட்டன் பண்ணணும்னு சட்டம் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஆள் இருக்கானா இல்லையா, எவனாவது ஏடிஎம் கார்டில் எடுத்துக்கிட்டே இருந்தானா இருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாவற்றிற்குமே ஆதாரம் என்பது யாரு? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. இப்போ நீங்க மிஷினை நம்புறீங்க. நீங்க சாதாரணமா போய் பர்மா பசார் பக்கம் போய் கேட்டு பாருங்க, எலக்ட்ரானிக்ஸா நம்ப முடியாதுன்னு சொல்லுவான். புரியுது சார். சாதாரண வியாபாரி, படிக்காத வியாபாரி சில மாதங்களுக்கு முன்பு எலக்ட்ரானிக்ஸா நம்ப முடியுமாங்க? இல்ல சார், கேரண்டி கொடுக்க முடியாது. மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி டெமோவே காமிச்சாரு. இவங்கெல்லாம் இல்ல, அட்ரஸ் இல்ல, வீடு இல்ல, அப்படி நீங்க சொன்னா அதுல சாத்தியம் இருக்குங்க சார். இப்ப இந்த புள்ளியில நாம எப்படி நிரூபிக்க முடியும்னு கேக்குறேன். என்ன வியூகம் வகுக்க முடியும்? நீங்க பார்வையாளர்கள் அனைவருமே அறிவியல் ஆலோசகர்களா இருந்து சொல்றவங்க எல்லாருமே வந்து அறிவியல் மேதைகளா இருந்தா தான் நீங்க வந்து சயின்ஸ் கிளாஸ் எடுத்தா தான் சரியா வரும். இது சாமானியர்கள் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. அது அந்த இடம் தான் அவங்களுக்கான வெற்றி. டூலை எப்படி எடுக்கறாரு? அதுதாங்க, நீங்க ஒண்ணு இல்ல, அந்த விவிபேட் வழியா வரக்கூடிய அந்த இது இருக்குல, ஒப்புகை சீட்டுன்னு சொல்றாங்கல்ல, அது 1.5 மாசத்துல ஒயிட் பேப்பர் ஆயிரும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறீங்க, ஒரு சீட்டு வருதுல, நீங்க பணம் எடுத்ததுக்கான ஒப்புகை சீட்டு வருதுல, அதை பத்திரப்படுத்தி கொஞ்ச நாள் பாருங்க, அது ஒயிட் பேப்பர் ஆயிரும். ஜெராக்ஸ் எடுத்து வச்சாதான் இருக்கும். அது போயிடுங்க உடனே. அது ஒரு பவுடர்ல தயாரிக்கிறாங்க, அந்த எழுத்து வந்து மறைஞ்சிரும். அதே சிஸ்டத்தை தான் இந்த ஒப்புகை சீட்டுக்கு வச்சிருக்கான். அதுதான் ஃப்ராடான, இவங்க ஏமாத்துறாங்க, அயோக்கியத்தனம் பண்றாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த ஒப்புகை சீட்டு ஒயிட் பேப்பரா மாறும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, எது வேணாலும். இதத்தான் நடக்குது. இது அறிவியல் மோசடி. சாமானியனுக்கு இது புரியாது. இது அறிவியல் மோசடி. இந்த அறிவியல் மோசடியின் வழியாக யாரோ ஜெயிச்சிட்டாங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கிறதுனால அது சரியானது, புரட்சிகரமானது, மாற்றம் வந்துருச்சுன்னு நம்புறதுக்கு பாமரர்களை நம்ப சொல்றாங்க. நம்ம நம்புறோம். ஆனால் இது யதார்த்தத்தில் அப்படி இல்லை என்பதுதான் உண்மை. இல்லை, இந்த சந்தேகத்திற்கு இதை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமே கிடையாது. அது தேர்தல் கமிஷனும் கேட்டு அடுத்த கட்டம் ஒன்று சொல்கிறேன். லெஜிட்டிமேட்டாக ஒரு ஆதாரம் நம்ம பார்த்தோன்னா 2019 இதே மிஷின் தானே,
2021 இதே மிஷின் தானே. இப்போ சமீபத்தில் 3ஆவதோட மோடி உக்காரணும், தனியாக நின்றார் இங்கே. அதிமுக இல்லை, திமுக இல்லை, கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கி இருக்கலாம் அண்ணாமலை தலைமையில். 40 தொகுதியும் தோத்துட்டாங்களே. அப்போ அந்த மிஷினை நம்ம எப்படி சொல்றது? அப்போ சந்தேகம் இருக்கிறது உண்மைதான், ஆனா ஆதாரம் எதுவுமே இல்லையே. இல்ல அதாவது என்னன்னா, இப்ப இந்த ஓட்டுச்சீட்டின் வழியாக, இந்த மின்னணு இயந்திரத்தின் வழியாக கடந்த முறை திமுக ஆட்சி வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ், இதெல்லாம் உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். அது நான் என்ன சொல்றேன், திருட்டுங்கிறது எப்பயாவது நடக்கும். திருடர்கள் ஏதாவது ஒரு வடிவத்துல தான் இருப்பான். தினசரி நிகழ்வு அது நடக்கல. ஏன் டெய்லி திருடல? நேத்து திருடு போச்சு, இன்னைக்கு ஏன் திருடு போலன்னு கேட்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் முறைகேட்டில் ஈடுபடுறாங்க, அதுக்குள்ள உள்வேலைப்பாடு இருக்கு. அது அறிவியல் ஆலோசகர்கள் சொல்றாங்க. அதை வெளிநாட்டுல அறிவியல் வளர்ந்த நாடுகள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை, அறிவியல் வளர்ந்த நாடுகளிலே இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் இதற்கு ஆதாரம். தமிழ்மணி சார், நான் வந்துடுறேன். இவிஎம்ஸை பத்தி எனக்கும் இவருக்கு இருக்கிற அதே கருத்து தான். ஆனா இங்க விவாதம் அதை பத்தி இல்லை. அமெரிக்கா, ஜப்பான் போன்ற அறிவியல்ல வளர்ந்த நாடுகள்ல கூட பேலட் விவாதம்னு அது இல்லையல்ல, அதனாலதான் அதை பத்தி பேசலாம். இல்ல பிரச்சனையை வைத்துதான் ஆளுமையை நிரூபிக்க வேண்டும் என்கிற அவசியம் உண்டு. ஏற்கனவே தன் ஆளுமையை நிரூபித்த தலைவர்களுக்கு அவசியம் இல்லை, அது காரணம் அல்ல. ஒரு முறைகேட்டை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்று சொல்வதன் வழியாக இந்த உலகத்திலே ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு, பட்டதாரிகளுக்கும் பட்டாதாரிகளுக்கும் மட்டுமே வாக்குரிமை இருந்த காலத்திலே எல்லா மனிதர்களுக்கும், வயது வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்ற ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டினோம். அந்த வாக்கு சரியாக போய் சேர்ந்ததா இல்லையா என்று வாக்காளர்கள் சந்தேகப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது. ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களாட்சி தத்துவத்திற்கு மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த விசாரணை, இந்த சரிபார்ப்பு நடக்கிறது என்று நான் கருதுகிறேன். நன்றி சார்.